அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல 2022 ரிலீஸ் ஆன ரீபவுண்ட் ரிச்ங்கிற ஒரு அருமையான டைம் டிராவல் பேஸ்டு பிசினஸ் கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இது ஆல்ரெடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருந்தோம். ஆனா மொத்த வீடியோவுக்கும் காப்பிரைட் கொடுத்துட்டாங்க. ஆனா இது ஒரு நல்ல டிராமாங்கிறதால தான் மறுபடியும் ரீ அப்லோட் பண்றேன். கூடவே இன்னொரு டிராமா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்லோட் ஆகும். ஒரு பணக்காரன் பணம் சம்பாதிக்க என்னென்னலாம் பண்ணுவான், அவன் பணக்காரனா இருக்க மக்களை எப்படி ஆட்டி வைப்பான், அரசியல்வாதிகளை அவன் கண்ட்ரோல இப்படி வச்சிருப்பான், அதிகமா பணம் இருக்கிறதால அவன் குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும்னு சொன்ன கதை தான் ரீபவுண்ட் ரிச்ங்கிற கொரியன் டிராமா. இப்ப டைரக்டா கதைக்குள்ள போய்டும். அதுக்கு முன்னாடி இந்த கதைக்கு முக்கியமான ஒரு ஆளை பத்தி தான் பார்க்க போறோம். இவர் பேர் தான் ஜின்யாங். நம்ம இந்தியால எப்படி அதானி அம்பானியோ அதே மாதிரி கொரியால இருக்க மிகப்பெரிய பிசினஸ்மேன் தான் ஜின்யாங். அவரோட உழைப்பால உருவாக்குன நிறுவனம் தான் சூனியாங். இந்த ஜின்யாங்க்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. அவங்களுக்கு கீழே வேலை பார்க்குற யாருமே அவங்க பசங்களோட பேரை கூட சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு நம்பர் கொடுத்திருக்காரு. மூத்த பையனை 10, ரெண்டாவது பையனை 20, மூணாவது பொண்ணு 30. அவருக்கு கடைசியா 4வது ஒரு பையன் இருக்கான். அவரை 40 சொல்லுவாங்க. அவங்க யாரை கல்யாணம் பண்ணிக்குவாங்களோ அவங்கள ஆல்பான்னு சொல்லுவாங்க. 10 மனைவி 1 ஆல்பா, 20 மனைவி 2 ஆல்பான்னு கூப்பிடுவாங்க. அதுவே உங்களுக்கு குழந்தை பிறந்தா அவங்களே நம்பர்ஸ் வச்சு குறிப்பாங்க. எடுத்துக்காட்டுக்கு மூத்த பையனோட பையனை 11, ரெண்டாவது பையனோட பொண்ணை 21 கூப்பிடுவாங்க. இப்படிதான் அந்த குடும்பத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு நம்பர் இருக்கும். இப்ப சூனியாங்க உருவாக்குன ஜின்யாங் உயிரோட இல்ல. அதனால இப்ப அவரோட சூனியாங் கம்பெனி மூத்த பையனோட கண்ட்ரோல்ல இருக்க. அவர் தான் சேர்மனா இருக்காரு. இருந்தாலும் அவரோட மத்த பசங்களுக்கு சூனியாங்க தனக்கு சொந்தமாக்கணும் விருப்பம் இருக்கு. இவங்க குடும்ப பிரச்சனையில சம்பந்தமே இல்லாத நம்ம ஹீரோ மாட்டிக்க அந்த பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிப்பாரு, கடைசியில யார் தான் சூனியாங்க ஆள்வாங்கன்னு இந்த கதையில பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல துருக்கியில இருக்க இன்டர்நேஷனல் பேங்கை தான் காட்டுறாங்க. இவர் தான் நம்ம சீரிஸோட ஹீரோ, பேரு யூன். இப்ப அந்த பேங்க்ல இருக்க ஒரு ஸ்டாஃப் வந்து, நீங்க சொன்ன அக்கௌண்ட்ல இருந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு பல கோடி ரூபாய் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எனக்கு இந்த விஷயத்த மட்டும் சொல்லுங்க. நீங்க சின்ன வயசுல இவ்வளவு பெரிய பில்லியனர் ஆயிருக்கீங்களே, அதுக்கான காரணம் என்ன? உங்க உழைப்பு அதிர்ஷ்டமான்னு கேட்க அது கீழே எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஒரு சிரிப்போட அங்கிருந்து வெளியில வர மேல இருக்க சூரியனை பார்க்கவும் அப்படியே கற்பனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருக்க நம்ம ஹீரோட வாழ்க்கையை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ யூன் ஒரு பெரிய பணக்கார ஆள்லாம் இல்ல, சாதாரண மிடில் கிளாஸ் தான். சூனியா கம்பெனிக்கு சொந்தமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்க. ஒர்க்கிங் டைம் முன்னாடி, அதாவது ஒர்க்கிங் டைம் 9 மணினா இவர் விடிய காலையில 5 மணிக்கு ஆபீஸுக்கு கிளம்பிடுவாரு. அங்க நம்ம ஹீரோட டேபிள் எப்பவுமே சூனியாங்க உருவாக்குன ஜின்யாங்கோட பயோகிராஃபி இருக்கும். அதை எடுத்து ஓரமா வச்சுட்டு ஷேர் மார்க்கெட்டை பத்தி ஆன்லைன்ல படிக்க ஆரம்பிக்கிறாரு. நேரா ஓடிட்டு இருக்க மணி 9 ஆகுது. ஒர்க்கிங் டைம் இப்பதான் ஆரம்பிக்குது. அதனால இவனும் கம்பெனி வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே கற்பனா சூனியாங்க இப்ப சேர்மனா இருக்க ஜின்யாங்கோட மூத்த பையனை தான் காட்டுறாங்க. ஒரு வியாபாரத்துல நிறைய மக்கள் பணத்தை மோசடி பண்ணதா கேஸ் நடந்துட்டு இருக்க. அதுல மூத்த பையன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லி தீர்ப்பு வந்திருக்காங்க. அதை பத்தி விசாரிக்க இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வர இவனும் அவர் கூட இருக்க மத்த பாடி கார்ட்ஸும் தான் அந்த மூத்த பையனை யாரும் தொல்லை பண்ணாத மாதிரி அங்க இருந்து கூட்டிட்டு போகவும் கற்பனை இப்ப இந்த சீரிஸோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இவங்க பேரு மின், ஒரு ப்ராசிக்யூட்டர். இவங்களுக்கும் சூனியாங் நிறுவனத்துக்கு இடையே ஒரு பழைய பகை இருக்கு. அது என்ன பகைன்னு இப்ப காட்டல. அதோட இவங்க ஆபீஸ்ல ஒரு பேர் இருக்கு, சூனியாங்கோட கிரிம் ரீப்பர். இன்னும் தெளிவா சொல்லணும்னா சூனியாங்கோட எம்என்எம்களை சொல்லுவாங்க. இவங்களும் சூனியா நிறுவனம் பண்ற ஒவ்வொரு தப்பையும் கண்டுபிடிச்சு அதை நிரூபிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த நிறுவனம் தன்னோட செல்வாக்க பயன்படுத்தி ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சிட்டு இருக்கு. ஆனா மின் பின்வாங்குற மாதிரி இல்ல. இப்ப கூட அந்த நிறுவனத்துல யார் யார் என்னென்ன பொறுப்புல இருக்காங்களோ அவங்க குடும்ப டீடைல்ஸ் அதையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இன்னைக்கு சூனியாங் கம்பெனி சார்பா நடக்க போற ஒரு ஈவெண்ட் தான் காட்டுறாங்க. அதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்காவும். அதுல சின்னன்னு ஒரு ஆளு புதுசா சூனியாங்களை வேலைக்கு சேர்ந்திருக்காரு. ஈவெண்ட்டுக்கு வர எல்லாரும் குடிக்கிறதுக்காக ஜூஸ் வச்சிட்டு இருக்க. அங்க நம்ம ஹீரோ வராரு. டேபிள்ல வச்சிருக்க ஜூஸை பார்த்துட்டு இந்த ஜூஸ் என்னதான் டேபிள்ல வச்சோம் அதெல்லாம் எடுத்துட்டு வேற பிளேவரை வைங்கிறாரு. சின்ன எதுக்காக இதெல்லாம் எடுக்கணும்னு கேட்க, ஏன்னா இந்த ஜூஸ்ல இருக்க இன்கிரிடியன்டால 10க்கு ப்ராப்ளம் வரலாம், அதனாலதான் சொல்றேன் வேற ஒரு பிளேவரை வைன்னு சொல்ல. சார் 10னா யாருன்னு கேட்கவும் நம்ம சேர்மன் தான் 10. இந்த கம்பெனியோட ஓனர் அந்த ஜின்யாங்குக்கு மொத்தம் 4 பசங்க இருக்காங்க. அவங்க யாரையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாதுன்னு ஆளுக்கு ஒரு நம்பர் வச்சிருக்காங்க. மூத்த பையன் தான் 10. அவர் தான் இப்ப நம்ம கம்பெனிக்கு சேர்மனா இருக்காருன்னு சொல்லவும், இந்த அளவு சேர்மனை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, நீங்க யாருன்னு கேட்கவும் அப்பதான் ஹீரோவும் என் பேரு யூன், சூனியாங் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியோட மேனேஜர்னு சொல்ல. அதை கேட்ட உடனே ஷின்னும், சார் நீங்க தான் யூனா, நான் உங்களை தான் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த கம்பெனில உங்களை மாதிரி இருக்கணும் தான் என்னோட ஆசைன்னு சொல்ல. அப்படியா எங்க உன் போனை காட்டுன்னு சொல்லவும் அந்த ஷின்னும் போன் எடுத்து காட்டுறான். அதை பார்த்துட்டு நீ இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டேன்னு அங்க இருந்து போறாரு. ஷின்னுக்கு எதுவும் புரியல, ஏன் போனை பார்த்துட்டு சரிப்பட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு போறாருன்னு. இப்ப ஜின்னை தான் காட்டுறாங்க. சேர்மனா இருக்கிற 10 பையன் தான் அப்பாவை தான் பார்க்க கோவமா போயிட்டு இருக்க. அவன் ஒய்ஃப் பின்னாடியே வராங்க. நீ எதுக்காக இப்படி நடந்துக்கிற, இன்னைக்கு ஈவென்ட் முடியட்டும் அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்ல. ஆனா அந்த பையன் கேட்கற மாதிரி இல்ல. அவன் அப்பாவோட ரூமுக்கு வரான். எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு, பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆக்சிடென்ட்டுக்கு யார் தான் காரணம் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்ல. அப்பாவும் இப்ப அதை பத்தி நம்ம பேச வேணாம், சரியான டைம் வரட்டும் பேசிக்கலாம்னு சொல்ல. ஆனா பையன் இதுக்கப்புறம் உங்க கம்பெனியும் வேணாம் உங்க பதவி வேணாம்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அப்ப அப்பா பின்னாடி சமாதானப்படுத்த வர திடீர்னு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும். பையன் என்னதான் பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்க. அப்பதான் ஈவெண்ட்டுக்கு டைம் ஆகி ஆளுங்க வரலன்னு சொல்லிட்டு சேர்மனை பாக்குறதுக்காக அவரோட ரூமுக்கு வரவும் அங்க அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததை பார்த்துட்டு உடனே ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ண அவரோட பையனை அப்பாவுக்கு உதவி பண்ணாம அங்க இருந்து பயந்து ஓடி போயிடுவான். இப்ப சேர்மனை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. இந்த விஷயம் அவரோட குடும்பத்தை சேர்ந்த ஆளுங்களுக்கும் தெரிய வருது. அவங்க யாருக்கும் சேர்மனுக்கு அட்டாக் வந்ததுன்னு கவலை இல்ல. அவங்களோட பிரச்சனை என்னன்னா இப்ப சேர்மனா இருக்க மூத்த அண்ணனுக்கு அட்டாக் வந்த விஷயம் பப்ளிக்கு தெரிஞ்சா எங்க ஷேர் வேல்யூ குறையும் நினைக்கிறாங்க. அதுக்கு இந்த ஈவென்ட்
நடந்தே ஆகணும்னு சேர்மனோட மூத்த தம்பி அதாவது ஜின்யாங்கோட 2வது பையன் இவர் எல்லாருமே 2-0 சொல்லுவாங்க. சேர்மனால பேச முடியல, அவருக்கு பதிலா ஈவென்ட்ல நான் ஸ்பீச் கொடுக்கறதா சொல்லவும் அதுக்கு அந்த 2-0 பொண்ணும் அப்பா நீங்க ஸ்பீச் கொடுக்க வேணாம், ஏன்னா சேர்மன் இல்லாத டைம்ல நீங்க ஸ்பீச் கொடுத்தா எல்லாருக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும், அதுக்கு பதிலா சேர்மனோட பையனே ஸ்பீச் கொடுக்க போன்னு சொல்ல அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. நம்ம பொண்ணு ஒண்ணு இந்த அளவு நல்லவே இல்லன்னு இப்ப சேர்மனோட மருமகளை தான் காட்டுறாங்க. அதான் ஈவென்ட்ல இருந்து ஓடி போனாரு. அவரோட பேரு ஜின், அவரோட நம்பர் 11. இவங்க அந்த ஜின்னோட மனைவி தான். நம்ம ஹீரோ வர சொல்லி ஈவென்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 40 நிமிஷம் இருக்கு, அதுக்குள்ளேயும் ஹஸ்பண்ட் இங்க இருக்கணும், அவரை நீ தான் கூட்டிட்டு வரணும், அப்படி இல்லனா உனக்கு வேலை இல்லன்னு சொல்லப்போ நம்ம ஹீரோ அங்க இருந்து வேகமா கிளம்புறாரு. கூடவே இருக்க ஜின் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சிட்டேன், ஆனா இங்க இருந்து நம்ம போறதுக்கு 20 நிமிஷம் ஆகும், திரும்பி வரதுக்கு 20 நிமிஷம் பார்த்தா கூட 40 நிமிஷத்துக்குள்ள முடியாது, பேசாம இந்த வேலையை நம்மளால செய்ய முடியாதுன்னு சொல்லிடுவோன்னு சொல்ல அப்ப நம்ம ஹீரோவும் இந்த வேலையில இருக்க எல்லாருக்கும் ஒரு கொள்கை வேணும், அது என்னன்னு தெரியுமா, அவங்க சொல்ற வேலையை மறுக்கவும் முடியாதுன்னு சொல்லக்கூடாது. 3வது விஷயம் என்ன தெரியுமா, நம்மளா சொந்தமா எந்த ஒரு முடிவு எடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா கார்ல கிளம்புறாங்க. இப்ப கட் பண்ண ஈவென்ட் நடக்கிற இடத்தை தான் காட்டுறாங்க. அங்க 2-0 பொண்ணு கிட்ட அவங்க அம்மா வந்து மகளே நீ ஒண்ணு அந்த அளவு நல்லவே இல்லையே, இந்த ஈவென்ட்ல நீ பேசினா அதால உனக்கு தானே லாபம், எதுக்காக நீ ஜின்ன வர சொன்னு கேட்கவும் அம்மா ஈவென்ட் நடக்க இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள ஜின்னால கண்டிப்பா இங்க வர முடியாது, அதனால இவங்க தான் ஈவென்ட்ல ஸ்பீச் கொடுத்தாகணும், பிளான் பண்ணி தான் ஜின்னுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசியிருப்பாங்க. இப்ப கட் பண்ணா சேர்மனோட மூத்த பையன் அந்த 11 அதான் ஜின்ன தான் காட்டுறாங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல தான் இருக்கவோ அங்க கால்ஃப் பேட் எடுத்துட்டு அங்க சுத்தி இருக்கிற ஆளுங்களை அடிக்கிறேன்னு சொல்லி பைத்தியக்கார மாதிரி நடந்து மிரட்டிட்டு இருக்கவோ அதுல ஒரு ஆள் அடிக்க போகும்போது அப்ப நம்ம ஹீரோ அங்க வரவும் அவரோட தலையில அடிபட்டுரும். ஆனா தான் தலையில அடிப்பட்டது கூட கவனிக்காம ஜின் கிட்ட தான் பேசுறாரு. நான் உங்க தாத்தாவோட பயோகிராபி புக்கை பல தடவை படிச்சிருக்கேன், அதுல உங்க தாத்தா உங்களை பத்தி எழுதியிருந்தாரு, உங்க வீட்டுல ஒரு பச்சை கலர் பானை இருந்துச்சு, அதை ஒரு தடவை நீங்க உடைச்சிட்டீங்க, தாத்தாவுக்கு பயந்து அந்த பானையை உடைக்கலன்னு போய் சொல்லவும் அந்த உண்மையை கண்டுபிடிச்ச தாத்தா கோபம் பதட்டம் பயம் இது 3 இருக்கவனால சூனி அங்க ஆள முடியாதுன்னு சொன்னாரு. அது 3மே இப்ப உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல அதை கிட்ட ஜின் கொஞ்சம் சமாதானம் ஆனாலும் ஒரு வேலைக்காரன் தனக்கு எதிராக இவ்வளவு பேசியிருக்கானு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க காஃபி எடுத்து அவனோட தலையிலேயே ஊத்த அதுக்கு நம்ம ஹீரோவும் கோவப்படாம அமைதியா அவர் கொடுக்கிற தண்டனையை வாங்கிக்கவும் அந்த ஜின்னும் காரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஈவென்ட்டுக்கு வரதா சொல்ல இப்ப அந்த ஈவென்ட்டை தான் காட்டுறாங்க. 2-0 அதாவது 2வது பையனோட பொண்ணு தான் தான் பேச போறதா நினைச்சிட்டு இருக்கும் போதே அங்க ஜின் வந்து ஸ்பீச் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்து அந்த பொண்ணு கடுப்பாகவும் எதையும் காட்டிக்க முடியாம ஜின்னோட பேச்சை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஒரு ஓரத்துல நின்று ஜின்னோட பேச்சை கேட்டுட்டு இருக்கும் போது அவரை கிராஸ் பண்ணி 2 பேரும் போறாங்க. அப்ப நம்ம ஹீரோட கோட் அழுக்கா இருக்கதை பார்த்துட்டு ஏதோ 2 பேரும் குசு குசுன்னு பேசிட்டு போறாங்க, என்னன்னு தெரியல. நம்ம ஹீரோ வந்து ஈவென்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ட்ரெஸ் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு சாப்பிட போறாரு. அப்ப அவருக்கு பின்னாடி ஒரு 3 பேர் வராங்க. நம்ம ஹீரோ இருக்கிறத நோட் பண்ணல. அந்த 3 பேர்ல ஒரு ஆள் தான் ஷின் யூனை பத்தி பெருமையா தான் பேசுறான். இந்த யூனுக்கு இந்த கம்பெனில ஒரு நல்ல பொசிஷன் இருக்கு, ரொம்பவே திறமைசாலியான ஆளுன்னு சொல்லவும் ஆனா மத்த 2 பேருக்கும் யூனுக்கு அந்த அளவு திறமையெல்லாம் இல்ல, அவரோட படிப்பு கூட ரொம்பவே கம்மி தான். ஆனா நான் பார்த்த வரைக்கும் அவரோட பாஸுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி இருக்காருன்னு சொல்லவும் அந்த ஈவன் ஒன்னும் ரைட் ஹேண்ட்லாம் இல்ல, சாதாரண அழுக்கு துணி, அவனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு நம்ம ஹீரோட காதல படுற மாதிரி பேசுறாங்க. ஹீரோ அதெல்லாம் பொறுமையா கேட்டுட்டு இருக்க அப்பதான் ஹீரோட மொபைலுக்கு கால் வருது. லைன்ல 1 ஆல்பா. இந்த 1 ஆல்பாங்கிறது வேற யாரும் இல்ல, 10 ஒய்ஃப் தான். அவங்க தான் கால் பண்ணி ஹீரோ வர சொல்லவும் ஹீரோ அங்க போயிட்டு இருக்கும் போது அந்த 3 பேரை பாக்குறாரு. ஆனா பெருசா எதுவும் பேசிக்காம அங்க இருந்து போகவும் இப்ப எதுக்காக அவங்க ஹீரோ வர சொல்லிருப்பாங்கன்னா அவங்க பாத்ரூம்ல சரியா தண்ணி வரல, அதை கிளீன் பண்றதுக்காக ஹீரோ வர சொல்லியிருக்கவும் அவர் சீனியர் மேனேஜர் தான், இருந்தாலும் அதெல்லாம் பார்க்காம அந்த பாத்ரூம் அவரே சரி பண்றாரு. சரி பண்ணது மட்டும் இல்லாம கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த மருமக கிட்ட வந்து பேசவும் அவங்களும் இதுக்கப்புறம் என் பாத்ரூம்ல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்த வேலைக்காக கொஞ்சம் பணம் தராங்க. ஆனா ஹீரோ வேணான்னு சொல்லவும் அவங்களும் பணத்தை நீட்டிட்டே இருக்க வாங்காம இருந்தா பிரச்சனையா வரப்போதுன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வெளியில வர அப்பதான் ஈனுக்கு அவர் அப்பா கிட்ட இருந்து கால் வருது. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள் மறந்துட்டியானு, அதனால ஹீரோவும் வேலை முடிஞ்சுக்கு அவரோட வீட்டுக்கு போறாரு. இன்னைக்கு ஈவன் அம்மாவோட நினைவு நாள், அதுக்காக தான் அவரோட வீட்டுக்கு வந்திருக்கவும் அப்ப தம்பி அண்ணனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்து நான் இப்ப வேலைக்கு போறேன், அந்த சம்பளத்துல வாங்கின கிஃப்ட் தான் சொல்லவும் அதை கேட்ட அண்ணனும் நீ எதுக்காக வேலைக்கு போகணும், நீ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தானே எழுதிட்டு இருந்த, அதுக்கே மறுபடியும் ட்ரை பண்ண, இந்த குடும்பத்தை பாத்துக்க நான் இருக்கிறதா சொல்ல அதுக்கு அப்பாவும் தம்பியும் நீ இன்னும் எத்தனை நாள் எங்களையே பாத்துக்க போற, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, காலகாலத்துல கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட வாழ்ற வழியை பாருன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோ அப்பா மேலேயே கோவப்படுறாரு. இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள், இப்ப எதுக்கு சம்பந்தம் இல்லாம ஏன் கல்யாணத்தை பத்தி பேசுறீங்க, உங்களை மாதிரியே ஒரு பொறுப்பில்லாத அப்பாவும் நானும் இருக்கணுமா, நீங்க பண்ண தப்பால தான் எங்க வாழ்க்கையில பல கஷ்டங்களை பட்டன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கோவமா நடந்துக்கிட்டு அங்க இருந்து போகவும் போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான பணத்தெல்லாம் வச்சுட்டு அவர் இப்ப இருக்கிற வீட்டுக்கு வராரு. அப்பதான் அவருக்கு கம்பெனில இருந்து ஒரு முக்கியமான கால் வருது. இப்ப கட் பண்ணா ப்ராசிக்யூட்டர் மின்னதான் காட்டுறாங்க. அவங்க ப்ராசிக்யூட்டர் டீமோட சூனியாங் கம்பெனிக்கு இன்வெஸ்டிகேஷனுக்காக வர அப்பதான் இவனோட டேபிள் கிட்ட வராங்க. அங்க இருக்கிற சேர்மனோட ஆட்டோபயோகிராஃபி புக் எடுத்து பார்த்துட்டு இருக்கும் போது அங்க இவனே வராரு. ப்ராசிக்யூட்டர் மின்ன பார்த்துட்டு இங்க செக் பண்ண உங்களுக்கு வாரண்ட் இருக்கான்னு கேட்கவும் அவங்களும் வாரண்ட காட்டுறாங்க. மின்னும் இந்த சூனியாங் இன்வெஸ்ட்மெண்ட் மக்கள் பணத்துல நிறைய மோசடி பண்ணிருக்காங்கன்னு சொல்ல எங்க கம்பெனி லீகலா ரிஜிஸ்டர் ஆன ஒண்ணு, இதுல தப்பு நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. அது விசாரணையில தெரியும்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போக அப்ப மின் இவனை பார்த்து உங்க கம்பெனி தப்பு பண்ண வாய்ப்பு இல்லாம இருக்கலாம், ஆனா உங்க கம்பெனில இருக்க ஆளுங்க தப்பு பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதுக்கு இவனும் நான் உங்களை பத்தி நிறையவே கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை எல்லாருமே சூனியாங்கோட கிரிமிப்பர்னு சொல்லுவாங்க, ஏன்னா உங்களுக்கு
மின்னுக்கும் சூனியாக்கும் பழைய பகை இருக்கிறதாவும் அதுக்கு பழிவாங்க தான் நீங்க இதெல்லாம் பண்றதா சொல்றாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க கடமையை செய்றீங்க, அதே மாதிரி என்னோட கடமை என்ன தெரியுமா, சூனியாங்க பாதுகாக்கிறதுன்னு சொல்ல. மின்னும் நல்லா பேசுறீங்க, வாய்ப்பு கிடைச்சா நம்ம மறுபடியும் மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.